வணக்கம். டாக்டர் சசி தரூர் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள புத்திசாலி என்றும் உலக குடிமகன் என்றும் பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு மனிதராவார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தொடர்ந்து பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி. நல்ல கல்வியும் அறிவும் உள்ள ஒரு மனிதராவார். காரணம், ஐக்கிய நாடுகள் சபையிலும் இந்தியாவிற்காக பணியாற்றி உள்ளவராவார் சசி தரூர். உலக குடிமகன் என்பதே பொதுவாக அவரை பற்றிய ஊடகங்களின் வர்ணனையாகும். ஆங்கிலத்தில் மிகுந்த பாண்டித்தியம் உடையவர். ஆங்கிலத்தை சொந்த மொழியாக கொண்டவர்களுக்கே கூட தெரியாத சில சொற்கள் இவரது ட்வீட்டுகளின் வாயிலாக வைரலாவதுண்டு. காங்கிரஸ்காரரான அவர் சமீப காலத்தில் பாஜகவில் சேரப்போகிறாரோ என்ற விதத்தில் பாஜக பக்கம் சாய்ந்து பேசுகிறார் என்ற விதத்தில் பேச்சுக்கள் நடந்து வருகின்றன. அதற்கு காரணம், அவர் சில உண்மைகளை வெளிப்படையாக கூறுவதுதான். பொதுவாக ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினராக இருக்கும் ஒருவர் உண்மைகளை பேசக்கூடாது என்ற கேவலமான நிலை உள்ளது இந்த நாட்டில். சில உண்மைகளை மறைத்துவிட வேண்டும் என்பது நம்முடைய நாட்டு அரசியலில் ஒரு வழக்கமாகவே உள்ளது. தமது கட்சிக்கு நற்பெயர் கிடைக்கும் என்றால் உண்மையை பேசலாம். மாற்று கட்சி என்ன செய்திருந்தாலும் அதில் குறை மட்டுமே காண வேண்டும் என்பது இங்கு அரசியல்வாதிகளின் கடமை போலவே ஆகிவிட்டது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகளால் பெரிதும் திருப்தி அடைந்துள்ளார் சசி தரூர். அது மட்டுமல்ல, நரேந்திர மோடியை புகழ்ந்து கூறுவதிலும் சசி தரூர் தயக்கம் காட்டுவதே இல்லை. இப்போது பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கையை ஆதரித்து பேசியதால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் சசி தரூர். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவின் நிலைப்பாடு சரியானது என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, தாம் முன்பு அது தவறானது என்று சொன்னதை திருத்திக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் சசி தரூர். உண்மையில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போரில் மிகச் சரியான முறையில் தொடர்கிறது. மோடி எடுத்த முடிவே சரியானது என்று அவர் கூறியுள்ளார். மோடி ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் சமமாக வரவேற்பை பெற்ற தலைவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒருபோதும் சசி தரூரிடம் இருந்து காங்கிரஸ் எதிர்பாராத வார்த்தைகளாகும் இவை. விரும்பாத உண்மைகள் என்ற ஒரு சொற்பதம் உள்ளது. அதுபோலவே காங்கிரஸை பொறுத்தவரை சசி தரூரின் இந்த கருத்து விருப்பமில்லாத ஒரு உண்மையாகும். அவர்களை பொறுத்தவரை மிகவும் கடினமான ஒரு உண்மையாகும். காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் அது 100% உண்மைதான் என்று நன்றாகவே தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான சர்வதேச அளவில் அறியப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் மோடியை புகழ்வதை அவர்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள். அரசியலில் அது இயல்பான ஒன்றுதான். அதனால் காங்கிரஸ்காரர்கள் தரூரை எதிர்ப்பதை குறை சொல்லவும் முடியாதுதான். ஆனால் இன்று தரூர் மோடியை ஏற்றுக்கொள்கிறார் எனும்போது அது பலருக்கும் எச்சரிக்கையாகும். 2014 ஏராளமான கனவுகளுடன் மோடி இந்தியாவின் பிரதமராக வந்தபோது அவருக்கு 4 புறங்களில் இருந்தும் எதிர்ப்புகள் வந்தன. அவர் முதன்முறையாக குஜராத்தின் முதல்வராக பதவியேற்ற சில நாட்களுக்குள் நடந்த கலவரத்தை சொல்லி பலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குஜராத் என்ற மாநிலம் கலவரங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகவும் அமைதியான வரலாற்றை மட்டுமே கொண்டிருந்த அந்த மாநிலம் மோடி முதலமைச்சரான போது முதன்முறையாக கலவரத்தை சந்திக்கவில்லை. மாறாக அதற்கு முன்பும் பல கலவரங்களை சந்தித்துள்ளது அந்த மாநிலம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பிறகும் பல கலவரங்களை கண்டுள்ள மாநிலம்தான் குஜராத். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கெட்ட பெயர் உருவாக வேண்டும் என்ற அவரது கெட்ட நேரம் காரணமாக அவர் முதல்வராகி சில தினங்களுக்குள் அங்கு ஒரு கலவரம் உருவானது. அந்த கலவரத்தை அடக்குவதற்கும் அவர் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். எதிர்பாராமல் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தவர் முந்தைய அரசியல் அனுபவங்கள் ஏதும் இல்லாதவர். ஆனாலும் அவர் குஜராத் மாநிலத்தை நாட்டிற்கே முன்னுதாரணமாக மாற்றினார் என்பதை இங்கு யாராலும் மறுக்க முடியாது. அவர் குற்றமற்றவர் என்று நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு நீதிமன்றமே கூறியுள்ளது. அப்படி இருக்க மோடி திட்டமிட்டு கலவரத்தை நடத்தினார் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. அமெரிக்கா என்ற நாடே கூட மோடிக்கு விசா கொடுக்க மறுத்தது. மோடி தமக்கு விசா வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கவில்லை. அமெரிக்கா தாமாகவே முன்வந்து அவருக்கு விசா தரமாட்டோம் என்று அறிவித்தது. அவ்வாறு உலகமே மோடியை குறை கூறி வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியிலேயே வழக்கு நடைபெற்று இந்திய நீதிமன்றம் அந்த கலவரத்தில் மோடிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கியது. அப்படி இருந்தும் 2014 தேர்தலில் அந்த கலவரத்தின் முழு பொறுப்பும் மோடியையே சேரும் என்று கூறி மோடியை ஒரு கலவரக்காரராகவும் மோசமான மனிதராகவும் காட்சிப்படுத்த முயன்றன இன்றைய எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும். அவையெல்லாம் பொய் என்பதை இப்போது மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் மோடி ஒரு கடுமையான நிலைப்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடிய தலைவர் என்பது உண்மையாகும்.
2002 நடந்த கலவரத்திற்கு பிறகு குஜராத்தில் எந்த கலவரமும் நடக்கவில்லை என்பதை பார்க்க வேண்டும். 1947 இந்தியா சுதந்திரமடைந்த பின்னர் பல கலவரங்கள் நடந்துள்ள குஜராத்தில் மோடி முதல்வராகி சில தினங்களுக்குள் ஒரு கலவரம் நடந்தது. அதன் பின்னர் ஒரு கலவரம் நடக்காத விதத்தில் அந்த மாநிலத்தை மாற்றியுள்ளார் மோடி. அப்படி இருந்தும் அவர் பிரதமராக வரும்போது அனைவரும் குறை கூறினார்கள். 2014 மோடி பிரதமராக வந்தால் நாட்டை அப்படியாக்கி விடுவார், இப்படியாக்கி விடுவார், சிறுபான்மையினரை அதை செய்வார், இதை செய்வார் என்றெல்லாம் ஒரு பீதியை கிளப்பிவிட்டார்கள் இங்குள்ள இந்திய விரோதிகள். ஆனால் மெல்ல மெல்ல மோடி யார், எப்படிப்பட்ட தலைவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். தொடக்கத்தில் சிறுபான்மையினரிடம் சிறிதும் வரவேற்பை பெற்றிராத நரேந்திர மோடி தமது சிறந்த செயல்களினாலும் தலைமை பண்பினாலும் வட இந்தியாவில் சிறுபான்மையினர் அதிகமாக உள்ள பகுதிகளில் கூட வெற்றி பெற முடிந்த ஒரு கட்சியாக பாஜகவை வளர்த்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்ற மிகச்சிறந்த தலைவராக மாறியுள்ளார் மோடி. இஸ்லாமிய பண்டிதர்களும் கிறிஸ்தவ புரோகிதர்களும் கூட மோடியுடன் நெருக்கமான உறவை மேம்படுத்தியுள்ளார்கள். இந்திய கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் மிக அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார் நரேந்திர மோடி என்னும் நாடு கண்ட ஆகச்சிறந்த பிரதமர். உண்மையான மதச்சார்பின்மையை கடைபிடிக்க ஒருபோதும் தயங்கியதில்லை மோடி. அனைவருடனும் உறவாடி அனைவரது பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை ஏற்படுத்தி அனைவரையும் ஒரே மாதிரி வழிநடத்துகிறார் மோடி. இதுவரை மோடி ஏதேனும் ஒரு மதத்தினருக்காக ஏதேனும் சிறப்பு சலுகைகளை வழங்கியுள்ளாரா? அனைவருக்கும் முன்னேற்றம், அனைவரின் ஒத்துழைப்போடு, அனைவரின் முயற்சியோடு என்றுதான் கூறுகிறார் மோடி. பெண்களுக்காக என்று ஏதேனும் திட்டங்களை கொண்டு வந்தால் அது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண்களுக்காக என்று செய்வதில்லை. அது அனைத்து பெண்களுக்குமாகத்தான் இருக்கும். முதியவர்களுக்காக என்று ஏதேனும் செய்தால் அனைத்து முதியவர்களுக்குமாக இருக்குமே தவிர ஏதேனும் ஒரு மதத்தைச் சேர்ந்த முதியவர்களுக்கு மட்டுமாக இருந்ததில்லை. இந்தியர்கள் அனைவரையும் ஒரே மாதிரி கருத்தில் கொண்டுதான் பிரதமரின் எந்த ஒரு செயலும் இருக்கும். ஒரு விஷயம் கூட அவர் பாரபட்சத்துடன் செய்தார் என்று காண முடியாது. அதனால்தான் மோடியை விமர்சித்துக் கொண்டிருந்த பலரும் இப்போது அவர்களின் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார்கள். மோடி ஒரு மிகச்சிறந்த தேசப்பற்றாளர் என்றும் மதச்சார்பின்மையில் நம்பிக்கை உடையவர் என்றும் மற்ற மதங்களை மதிக்கக்கூடியவர் என்றும் அனைவரும் புரிந்து கொண்டுள்ளார்கள். சசி தரூரை எடுத்துக்கொண்டாலும் தொடக்கத்தில் அவரே மோடியின் கொள்கைகளை விமர்சித்திருந்தார். ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவின் நிலைப்பாடு தவறு என்று 2022 நாடாளுமன்றத்தில் கூறியவராவார் சசி தரூர். ஆனால் அதே சசி தரூர் இன்று தாம் கூறியது தவறு என்றும் மோடியின் நிலைப்பாடுதான் சரி என்றும் கூறியுள்ளார். தம்மை தாமே திருத்திக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் அவர். இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் நரேந்திர மோடியை நன்றாக புரிந்து கொண்டுள்ளார்கள் இன்றைய நிலையில். அதனால்தான் அவரது ஜாதி மதம் என்று எதையும் பாராமல் அவரை ஆதரிக்கிறார்கள் அனைத்து மக்களும். மாறாக அவரது செயல்களை பார்த்து அவரை மேலும் மேலும் ஆதரிக்கிறார்கள். இந்தியாவை ஒரு உலக சக்தியாக மாற்றுவதில் மோடியின் பங்களிப்பு என்னவென்று நன்றாக புரிந்து கொண்டுள்ளார்கள் மக்கள். அந்த உயர்வான மனிதரை குறை கூறும் பிழைப்புவாத அரசியல்வாதிகளையும் புரிந்து கொண்டுள்ளார்கள் மக்கள். சசி தரூரின் பிரச்சனையும் அதுதான். அவரால் உண்மைகளை வெளிப்படையாக பேசாமல் இருக்க முடியவில்லை. மோடியின் தனித்தன்மையை பேசாமல் இருக்க முடியவில்லை அவரால். ஒரு சாதாரண பிழைப்பிற்காக பொய் மூட்டைகளை சுமந்து கொண்டு தெரியும் கேவலமான அரசியல்வாதியாக அவர் இல்லாத காரணத்தால் அவரால் உண்மைகளை மறைக்கவோ பொய்களை சொல்லவோ முடியவில்லை. எதிர்க்கட்சி என்னதான் நல்லது செய்தாலும் அதை குறை கூறும் ஒரு வழக்கமான கேவலமான பாணியை அவரால் பின்பற்ற முடியவில்லை. அதனாலேயே அவரை ஒரு முழுமையான அரசியல்வாதி அல்ல என்று சிலர் கூறுகிறார்கள். இன்று சசி தரூர் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை சரியாக இருந்தது என்று ஏற்றுக்கொள்கிறார். இது அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையும். இன்று மோடியை எதிர்ப்பவர்கள் அனைவருமே எதிர்காலத்தில் மோடிதான் சரி என்று ஒப்புக்கொள்வார்கள். இந்திய வரலாற்றில் மிகச்சிறந்த பிரதமர் மோடிதான் என்று இந்திய மக்கள் ஒப்புக்கொள்ளும் ஒரு நாள் நிச்சயம் வரும். ஆனால் மோடியையும் அவரது நிலைப்பாட்டையும் அவரது தேசப்பற்றையும் அவரது செயல்பாடுகளையும் நன்கு புரிந்து கொண்டவர்கள் அனைவரும் இன்றைய நரேந்திர மோடிதான் இந்திய வரலாற்றில் மிகச்சிறந்த பிரதமர் என்று கூறுவார்கள்.